Good morning, students. Today we are going to see about chapter 14 classes and objects. What is the difference between C and C++? In C, there is no classes and objects. In C++, classes and objects are the key features. So, C++ means C with classes. அதாவது சிக்கும் சி ப்ளஸ் ப்ளஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா சியில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது, சி ப்ளஸ் ப்ளஸில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். சி ப்ளஸ் ப்ளஸ் வந்துட்டு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதனால தான் நாம் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை சி வித் கிளாஸஸ்ன்னு சொல்கிறோம். சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரொவைட்ஸ் 4 features. They are abstraction, encapsulation, polymorphism and inheritance. அதாவது C++ 4 important features வந்து ப்ரொவைட் பண்ணுது. அது எதெல்லாம்னா abstraction, encapsulation, polymorphism and inheritance. First, abstraction, displaying only essential things and hiding the details are called abstraction. அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் என்னென்னா தேவையில்லாத டேட்டாஸை ஹைட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். என்கேப்சுலேஷன், தி மெக்கானிசம் பை விச் த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பவுண்ட் டுகெதர் இன்டு எ சிங்கிள் யூனிட்டிஸ் known as என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்னா டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் பவுண்ட் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன். டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் பைண்ட் பண்ண யூஸ் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன். நெக்ஸ்ட் பாலிமார்ஃபிசம். பாலிமார்ஃபிசம் இஸ் த எபிலிட்டி ஆஃப் எ மெசேஜ் ஆர் ஃபங்க்ஷன் டு பி டிஸ்பிளேடு இன் மோர் தேன் ஒன் ஃபார்ம். அதாவது ஒரு மெசேஜோ ஒரு ஃபங்க்ஷனோ மோர் தேன் ஒன் ஃபார்மில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிறது தான் பாலிமார்ஃபிசம். Inheritance is the technique of building new classes from an existing class. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னா ஆல்ரெடி இருக்கிற கிளாஸில் இருந்து ஒரு புது கிளாஸை வந்து சப் கிளாஸை நாம் க்ரியேட் பண்ணுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிளாஸஸ்? அதாவது நம்ம வந்து நீட் ஃபார் கிளாஸஸ், கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? Class is a way to bind the data and its associated function together. அதாவது டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ண தான் கிளாஸ் வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அதாவது கிளாஸ் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் 1 mark கொஸ்டின். கிளாஸ் வந்து எந்த டேட்டா டைப்புன்னா யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். 3 types ஆஃப் டேட்டா டைப்ஸ் உண்டு. யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப், built-in டேட்டா டைப், derived டேட்டா டைப். யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்புன்னா யூசர் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான், நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுறது தான், எது வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். built-in டேட்டா டைப்புன்னா ஆல்ரெடி எக்ஸிட்டிங் இன் சி ப்ளஸ் ப்ளஸ். அதாவது சி ப்ளஸ் ப்ளஸில் ஆல்ரெடி இருக்கிறது தான் வந்துட்டு built-in டேட்டா டைப். derived டேட்டா டைப்னா கிரியேட்டட் ஃப்ரம் built-in டேட்டா டைப். அதாவது built-in டேட்டா டைப் க்ரியேட் பண்ணுறது தான் derived டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள் அரே. derived டேட்டா டைப்புக்குள்ள எக்ஸாம்பிள் வந்துட்டு அரே. தென் டிக்ளரேஷன் ஆஃப் ஏ கிளாஸ். How will you declare a class or syntax for creating a class? இந்த syntax வந்துட்டு important 2 mark கொஸ்டின். எல்லோரும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. important 2 mark கொஸ்டின். A class is defined in C++ using the keyword class. கிளாஸ் என்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் கிளாஸை வந்து டிஃபைன் பண்ண முடியும். அதையும் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, 1 mark கொஸ்டின். கிளாஸுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம கிளாஸை டிஃபைன் பண்ண முடியும். சிண்டாக்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம்.
அதாவது கிளாஸுங்கிறது கீவேர்டு, கிளாஸ் நேம்ங்கிறது நம்ம கொடுக்குற நேம், கிளாஸுக்கு நம்ம கொடுக்குற நேம். கீழே இருக்கிற எக்ஸாம்பிளை பாருங்கள். கிளாஸ் அந்த கீவேர்டு அப்படியே போட்டிருக்காங்க. கிளாஸ் நேமில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் வந்துட்டு ஓப்பன் கேர்லி பிரைஸ் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் இது மூணுமே வந்துட்டு கிளாஸோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். அது வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு அதை டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ப்ரைவேட்டில் வந்துட்டு வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணலாம், ஃபங்க்ஷனையும் டிக்ளேர் பண்ணலாம். ப்ரொடெக்டட் வேரியபிள் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். பப்ளிக் வேரியபிள் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். தென் கேர்லி பிரைஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, செமிகாலன் போட்டு முடிச்சிருக்காங்க. நமக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரைவேட் இதில் வந்துட்டு ப்ரைவேட்டுக்குள்ளாடி வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளில் வேரியபிளாக மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த மூணெண்ணத்துலேயுமே வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணலாம், ஃபங்க்ஷனையும் டிக்ளேர் பண்ணலாம். ப்ரைவேட்டில் வந்துட்டு வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரொடெக்டட் வாய்டு எக்ஸெப்ட் ஆஃப், வாய்டு கம்ப்யூட் ஆஃப், அதாவது இதில் வந்துட்டு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக்கில் வந்துட்டு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் ஆர் த 3 access specifier ஆர் விசிபிலிட்டி மோட்ஸ். அதாவது ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் இது மூணுமே வந்துட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். தீஸ் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஆர் யூஸ்டு ஹவு டு ஆக்சஸ் த கிளாஸ். இது இந்த 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கிளாஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் டேட்டா ஹைடிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு data hiding, which allows preventing the function of a program to access directly the internal representation of a class type. அதாவது இந்த இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ப்ரோக்ராமில் உள்ள ஃபங்க்ஷனை ப்ரிவென்ட் பண்ண தான் டேட்டா ஹைடிங் வந்துட்டு யூஸ் ஆகுது. தென் த டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஃபார் மெம்பர் இஸ் ப்ரைவேட். அதாவது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுன்னா ப்ரைவேட்டு. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னென்னா ப்ரைவேட். டிஃபால்ட்னா என்னன்னு பார்ப்போம். டிஃபால்ட் மீன்ஸ் இஃப் வி டஸ் நாட் மென்ஷன் anything then automatically private will assign. This is called default. டிஃபால்ட்டுன்னு என்னென்னா, நாம் எந்த வேல்யூவையும் மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட்டுன்னு அசைன் ஆகும். இதுதான் வந்துட்டு டிஃபால்ட்டு. தென் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஃபஸ்ட்டு வந்துட்டு பப்ளிக் மெம்பர். A public member is accessible from anywhere outside the class but within a program. பப்ளிக்னா என்னென்னா, பப்ளிக் மெம்பரை கிளாஸுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு ப்ரோக்ராமுக்கு உள்ளாடி மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு 2 ப்ரோக்ராமுக்கு உள்ளாடி ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு ப்ரோக்ராமுக்கு உள்ளாடி இந்த பப்ளிக் மெம்பரை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். A public member is accessible from anywhere outside the class but within a program. அதாவது ப்ரோக்ராமுக்கு உள்ளாடி நம்ம வந்துட்டு அந்த பப்ளிக் மெம்பரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ரைவேட் மெம்பர். A private member cannot be accessed from outside the class. அதாவது ப்ரைவேட் மெம்பரை கிளாஸுக்கு வெளியே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஒன்லி த கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் ப்ரைவேட் மெம்பர். அதாவது கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த ப்ரைவேட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். A private member cannot be accessed from outside the class. கிளாஸுக்கு வெளியே வந்துட்டு ப்ரைவேட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஒன்லி த கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் ப்ரைவேட் மெம்பர். அதாவது கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ப்ரைவேட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ்.
a protected member is very similar to a private member. அதாவது இதுவும் வந்து இந்த protected member வந்துட்டு ப்ரைவேட்டை போல தான், but it provides one additional benefit. அதாவது இதில் ஒரு additional benefit உண்டு. அது என்னன்னா that they can be accessed in child classes which are called derived classes. அதாவது இதோட பெனிஃபிட் என்னன்னா சைல்டு கிளாஸ் ஆர் சப் கிளாஸை யூஸ் பண்ணி இந்த ப்ரொடெக்டடை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இது மூணுமே கிளாஸோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். பப்ளிக் வந்துட்டு எ பப்ளிக் மெம்பர் இஸ் accessible from anywhere outside the class but within a program. அதாவது பப்ளிக் மெம்பரை கிளாஸுக்கு வெளியே வந்துட்டு நமக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வித்தின் ஏ ப்ரோக்ராம் உள்ளாடி மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ரைவேட் மெம்பர் எ ப்ரைவேட் மெம்பர் cannot be accessed from outside the class. அதாவது இதை வந்துட்டு நமக்கு அவுட் சைட் த கிளாஸில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஒன்லி த கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் ப்ரைவேட் மெம்பர். அதாவது கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். த ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் எ ப்ரொடெக்டட் மெம்பர் இஸ் வெரி சிமிலர் டு ப்ரைவேட் மெம்பர். அதாவது ப்ரொடெக்டட் மெம்பர் வந்துட்டு ப்ரைவேட் மெம்பர் போல தான். இதில் வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னா தே கேன் பி ஆக்சஸ்ட் இன் சைல்டு கிளாஸஸ் விச் ஆர் கால்டு டிரைவ்டு கிளாஸ். அதாவது சப் கிளாஸை யூஸ் பண்ணி இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எடுத்த இதை எல்லோரும் மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.